ஹாய் யுவர்ஸ். தலப்பக்கட்டி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாத்தி பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, முகல் பிரியாணி, சிந்தி பிரியாணி, மலபார் பிரியாணி, கொல்கட்டா பிரியாணி, லக்னோ பிரியாணிக்கு இடையில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்க பிரியாணி சாகி பிரியாணி மசால் பொடி வச்சு செஞ்ச சிக்கன் பிரியாணிங்க. சூப்பராக அற்புதமாக கலக்கலாக இருந்தது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாகி பிரியாணி மசால் பவுடர் சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுத்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. வாங்க அது செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி 3 கப் எடுத்துக்கிட்டேங்க. வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் பிரியாணியோட அளவு இன்றைக்கி கூடவே செஞ்சுக்கிட்டோம். இதுக்கு 500 கிராம் சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேரினேஷனுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேன் வச்சு 200 ml ஆயில் விட்டுக்கோங்க. நான் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான ஹர்ப்ஸை ஆயில் சூடானதும் போட்டு இது போல் சாட்டை பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் பிரியாணிக்கு சோம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சோம்பு ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டையும் வாசனையும் நம்ம டைஜஷனுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது சோம்பு. ஸோ நீங்களும் சோம்பு போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள். சோம்பு யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் செஞ்சு பாருங்கள், கலக்கலாக இருக்கும். இதுக்கு பெருசாக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நைஸாக இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆயிலில் போட்டு நல்லா 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் கலர் லேசாக கொஞ்சம் மாறினதும் 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் மீடியமாக போதும் அப்படிங்கிறனால 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1 பச்சை மிளகாய் வீதம், 3 கப் ரைஸுக்கு 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி நல்லாவே வேணும் அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 2 பச்சை மிளகாய் வீதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உங்களுக்கு தேவையான காரத்தை இந்த பச்சை மிளகாய் கொடுக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஈச் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கேரமல் ஆகிற அளவுக்கு நல்லா இது போல் டீப் ப்ரௌன் கலரில் நல்லா முருகிடணும் எண்ணெயிலேயே. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் பிரியாணியில் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். பிரியாணி ஆற ஆற டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிக்கோங்க. புதினா மல்லியை நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு நான் 4 நல்லா பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இருக்க ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா தக்காளியை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கட்டும், அது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த சாகி பிரியாணி மசால் பவுடர் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சாகி பிரியாணி மசால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாக்களை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இந்த ஸ்டேஜில் கலந்துக்கோங்க. இப்போ சிக்கனை அதில் நல்லா இது போல் பிரட்டி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் பிரட்டி விடுங்க. ஆயில் அதில் போட்டிருக்க எல்லாமே இதில் கூட்டாகிற மாதிரி நல்லா இது போல் பிரட்டி விடுங்க. இப்போ சிக்கனுக்காக சிறிதளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிரட்டாதீங்க, லெக் பீஸ் உடஞ்சிட போது. லேசாக இது போல் பிரட்டி விடுங்க. லெக் பீஸ் உடையாமல் வேணும் அப்படின்னு எங்கள் பசங்க கேட்டாங்க. ஸோ லேசாக இது போல் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயில் சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற வாட்டர் இதுலேயே சிக்கன் வெந்துக்கும். இதை மூடி போட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கு 4.25 கப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். 4.25 கப் வாட்டரை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா இது போல் கொதி வந்ததும் நான் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட்டோட அளவு செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம ரைஸ் போடையில் சால்ட்டோட அளவு செக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 25 மினிட்ஸ் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஸோ அந்த 25 நிமிஷம் ஊறின பாஸ்மதி அரிசி இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதி வரையில் அதில் இருக்க வாட்டரில் உப்போட டேஸ்ட்டு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க முடியும். முழுசாக ரெடியானதும் ஆட் பண்ணி கலக்கணும்னா ரைஸ் பளபளப்பு இல்லாமல் உடஞ்சிடும். ஸோ உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் நாக்கில் டேஸ்ட் பண்ணும்போது. அது பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இது போல் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் இன்னும் வாட்டர் இருக்குது. இப்போ சைடில் தோசை தவா வச்சு இதை தம் குக்குக்கு மாற்றி வைக்க போகிறோம். ரொம்ப போட்டு கலக்காதீங்க, லேசாக மட்டுமே இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பேன் எடுத்து தம் குக்குக்கு வச்சிடுங்க. தோசைக்கல்லை வச்சு நல்லா ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு பேன் வைக்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சும் 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக ஹீட் ஆகாமல் தம் குக் மட்டுமே ஆகுது. எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பிரியாணி இது போல் பளபளப்பாக வெந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை தூவி ரெடி பண்ணிக்கோங்க. டேஸ்டான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது போல் சாகி பிரியாணி மசால் பவுடர் வச்சு நீங்களும் இப்படி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது டேஸ்ட்டுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதுக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். சைடில் தொட்டுக்கிறதுக்கு ரைத்தாவும் இருக்குது. சூப்பராக கலக்கலாக இருந்தது. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.